ஸ்ரீ விநாயகரே போற்றி, ஓம் ஸ்ரீ பாலசுப்பிரமணியரே போற்றி. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளமுடன் ஜோதிடர் குருச்சந்திர வடிவேல். இன்றைய தினம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சுக்கிர பெயர்ச்சி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார். அந்த மாதிரி பயிற்சி ஆகையில் ஒவ்வொரு விதமான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்குறாரு. அது ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலன்களை கொடுக்க போகிறாரு, எப்போ பயிற்சி நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம். அந்த வகையில் சுக்கிரன் அப்படின்னா யார், அவர் என்ன செய்வார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ சுக்கிரன் அப்படின்னா எப்பேற்பட்டவர், அவர் என்ன மாதிரி விஷயங்களுக்கு அவர் அதிபதியாக இருக்கார் அப்படின்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படின்னா சுக்கிர தசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 20 வருட காலங்கள். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஆடை ஆபரணங்கள், உயர்ந்த அந்தஸ்து, வீடு, வண்டி, வாகனங்கள் இப்படின்னு வசதியாக இருக்கிறார் அப்படின்னா சுக்கிர தசை நடக்குது அவருக்கு. அதனால தான் அவர் அந்த மாதிரி இருக்கார். பிறக்கையிலே சுக்கிர தசையில் பிறந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறது வழக்கம். ஆனால் இருந்தாலும் சுக்கிரன் அப்படிங்கிறவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விபரீத ராஜயோகங்களை அள்ளித்தரக்கூடியவராக அவர் இருக்கார். ராஜயோகங்கள் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த ராஜயோகத்தை கொடுக்குறவர் அப்படின்னாலே சுக்கிர பகவான் தான். அந்த வகையில் சுக்கிர பகவான் எதுக்கெல்லாம் இந்த மாதிரி வர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகங்கள், அதாவது சுகபோகமாக ஒருத்தர் வாழணும் அப்படின்னா அவரோட பிறப்பு ஜாதகத்தில் சுக்கிரன் ஒரு நல்ல நிலையில் இருக்கணும். என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னா, ஆட்சி பெற்று இருக்கணும், வீட்டிலேருந்து உச்சம் பெற்று இருக்கணும். இந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்புகள் இருந்தது அப்படின்னா நல்லா அருமையாக இருக்கும். அவரோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்தே ஒரு சுகபோகமான வாழ்க்கை அவர் வாழக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா சுக்கிரன் நல்லா இருந்தார் அப்படின்னா தான் சந்தோஷம், சுகம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா களத்திரம் அப்படின்னு சொல்லி மனைவி ஸ்தானங்கள், மனைவி அமைகிறது. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் இன்பங்கள், அன்பு, காதல் மலர்றது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சுக்கிரனோட வேலைகள் தான். சுக்கிரன் தான் காதலுக்கே அதிபதியானவர். அது மட்டும் இல்லாமல் திருமணம் நடத்தி வைக்கிறதும் அவர் தான். சின்ன சின்ன இன்பங்களை கொடுக்கறதும் சுக்கிரன் தான். அதே போல் பணம் பொருளாதாரத்தை அதிகப்படுத்தி தர்றதும் நம்ம சுக்கிர பகவான் தான். அந்த வகையில் பார்த்தோம்னா பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அழகு, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறது, தோற்றமாக இருக்கிறது, கவர்ச்சியாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள், அறிவாற்றலாக இருக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சுக்கிர பகவானோட வேலை தாங்க. அப்போ சுக்கிர பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கார். சுக்கிர பகவானை பொறுத்த வகையில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த சுக்கிர பெயர்ச்சி நடக்கையில் சில ராசிகளுக்கு சில மாற்றங்கள் நடக்குது. அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா 5 ராசிகளுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பான பலன்களை அவர் கொடுக்க போகிறார். அது எந்த மாதிரி பலன்களை, எந்தெந்த ராசிகளுக்கு எந்த மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆடம்பரமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அப்படின்னா நம்ம சுக்கிர பகவான் தான். சுக்கிர பகவான் இருந்தாலே பார்த்தீங்கன்னா பட்டம், பாராட்டுக்கள், பதவி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேடி வர்ற ஒரு நல்ல காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னே சொல்லணும். அந்த வகையில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் இப்போ சுக்கிர பயிற்சியால் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சுக்கிர பயிற்சி எப்போ இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சோபகிருது வருடம் மாசி மாதம் 25ஆம் நாள் பார்த்தீங்கன்னா மார்ச் 8ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சுக்கிர பகவான். ஏற்கனவே கும்பராசியில் சனி பகவான், சூரிய பகவான் இருக்காங்க. அவங்க கூட போய் என்ன பண்ணுறாரு, சுக்கிர பகவான் சேர்றார். இந்த மாதிரி சேர்றதுனால என்னென்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக உங்களோட ராசிக்கு பார்ப்போம். மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத, இந்த சுக்கிர பயிற்சி எவ்வளோ அழகாக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அந்த வகையில் மிதுன ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே ராசி அதிபதி புதன் பகவான் தான். புத்திசாலித்தனங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான ராசிக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள். இப்போது சுக்கிரன் என்ன மாதிரி பலன்களை இந்த சுக்கிர பயிற்சியில் உங்களுக்கு தரப்போகிறார் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். இப்போ அந்த வகையில் பார்த்தோம்னா இதுவரை 8ஆம் இடத்துல இருந்து வந்த சுக்கிர பகவான் மகர ராசியில், உங்களோட ராசியிலிருந்து 8ஆம் இடத்துல இருந்து வந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான விரய செலவுகளையும், அது மட்டும் இல்லைங்க, சின்ன சிறு திடீர் செலவுகளை ரொம்ப அதிகப்படுத்தி இருந்தார். எங்கிட்ட இருந்து எப்படி செலவு வரும் அப்படின்னே தெரியாமல் போய்கிட்டு இருந்த காலம். அது இல்லாமல் பணத்தால் பார்த்தீங்கன்னா வழக்குகள், வம்பு வழக்குகள், அதாவது வாக்குவாதங்கள்லாம் நடந்த காலம்லாம் உண்டு.
ஏன்னா பணத்தை கொடுத்துருப்பீங்க, இல்லை பணத்தை வாங்கியிருப்பீங்க. இதுக்கு இடையில் பணத்தால் தகராறுகளை சந்தித்தவங்க நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் இருந்திருப்பீங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு மாறுதலாகவும் மாற்றமாகவும் பணத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய முன்னேற்றமான ஒரு காலமாக இப்போ இந்த சுக்கிர பயிற்சி மிதுன ராசி நேயர்களுக்கு அமையப்போகுது. இப்போ இது நம்ம பொது பலனாக தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ராசி பொது பலனை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவரவர் ஜீவ ஜாதகத்தை பொறுத்த வகையில் திசாபுத்தி அடிப்படையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும், கிரக நிலைகள் ஜீவ ஜாதகத்தில் எங்கே அமர்ந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீங்கள் பார்த்துக்கையில் உங்களோட நிலைகள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த பொழுப்பதனோட ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது மிகப்பெரிய தெளிவு உங்களுக்கு இயல்பாகவே வந்துடும். அந்த வகையில் நம்ம மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்க சுக்கிர பகவான் 9ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானத்துக்கு பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆகிறார். பாக்கியஸ்தானத்தில் பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய பாக்கியம். அதுவும் சுக்கிர பகவான் பயிற்சி ஆகிறது 5ஆம் அதிபதி. 5ஆம் அதிபதிக்கும் 12க்கும் அதிபதியானவர் பார்த்தீங்கன்னா 9ல் பாக்கியஸ்தானத்தில் போய் உட்காரார். அப்போ பாக்கிய அதிபதியே பாக்கியஸ்தானத்தில் போய் உட்காரையில் என்ன நடக்கும்? இதுவரையும் பணத்துக்காக தேடிக்கிட்டு இருந்தவங்க, பணம் பொருளாதாரத்தை தேடிக்கிட்டு இருந்தவங்க, வெளிநாடு போகணும்னு முயற்சி செஞ்சவங்க, அடுத்து பணம் பிரச்சனையில் சிக்கினவங்க எல்லாருக்குமே இது ஒரு பொன்னான நேரமாக தான் இந்த நேரம் இருக்க போகுது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, நீண்ட நாளாக விட்டு வச்சிருந்த பல்வேறு விதமான சொத்துக்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரப்போகுது. 5ஆம் அதிபதி 10ல் இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவியிலேயே பார்த்தீங்கன்னா அளவு கடந்த அன்பு செலுத்தக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. வெளிப்பயணங்களை மேற்கொள்வது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல பயணம் போயிட்டு வர்றது அப்படிங்கிறதும், வெளிநாட்டிலேருந்து யோகங்கள் வரக்கூடிய காலகட்டம். நீண்ட நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு எந்த வேலையும் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தகவல்கள் தேடி வரும் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு நல்ல அமைப்பு தான் இந்த பயிற்சி, இந்த சுக்கிர பயிற்சி. இந்த சுக்கிர பயிற்சியில் இன்னமும் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, காதலிப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான காலகட்டம் தான். காதல் கைகூடுகிறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டங்கள், காதல் அன்பு இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அளவு கடந்து மிதுன ராசிக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். குடும்ப உறவுகளில் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான இருக்கும். அதே போல் சுகஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறதுலாம் ரொம்ப சூப்பராகவே அவங்களுக்கு இந்த காலகட்டம் நன்றாகவே அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லணும். அது இல்லாமல் தொழிலதிபதி சனி பகவானும் சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா 8க்கும் அதிபதியாக அவரே இருக்கிறார், 9ஆம் அதிபதியும் அவரே இருக்கிறார். அப்போ பாக்கியஸ்தானத்தில் இருக்க வேண்டிய அனைத்து விதமான சொத்துக்களும் பொருள் சேர்க்கையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அப்படின்னே சொல்லணும். 3ஆம் அதிபதியான சூரிய பகவானும் சேர்ந்திருக்கிறார். அப்போ என்ன நடக்கும்? முயற்சிகள், அரசு சார்ந்த முயற்சிகள் இதுவரை எடுத்து தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படி இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லணும். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு ரொம்ப அற்புதமான விஷயமாக தான் இருக்குது. மதிப்பு மரியாதைகள் உங்களுக்கு கூட போகுது. பொது வெளியில் மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்க போகுது. சங்கடங்களையே பார்த்துக்கிட்டு இருந்த நீங்கள் இப்போ மதிக்கத்தக்கவராகவும் அடுத்து மதிப்புக்கு உரியவராகவும் நீங்கள் மற்றவங்களுக்கு பிம்பமாக தெரிய போகிறீங்க. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு உயர்வான காலகட்டம் அப்படின்னே சொல்லணும். பணம் பொருளாதாரம் அப்படிங்கிறது நல்லா சிறப்பாக வரப்போகுது. குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக நடக்க போகுது. அடுத்து கௌரவம் பதவி அந்தஸ்து அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் விட்டு போன எல்லாம் திரும்ப வரப்போகுது அப்படின்னே சொல்லணும். நம்மளை எதெல்லாம் தேடி வச்சிருந்து விட்டோமோ அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இயல்பாகவே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அருமையான அமைப்பு தான் இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் யோக காலகட்டம் அப்படின்னே சொல்லணும். வருமானங்களை பொறுத்தளவில் ரொம்ப நல்லா தான் இருக்குது. வருமானம் அப்படிங்கிறது நல்லா இருக்குது. உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது சுற்றி பல வழிகளில் வருமானம், தொழில் சார்ந்த வருமானங்கள், அரசு சார்ந்த வருமானங்கள் அப்படின்னு சொல்லி பல்வேறு வகையில் உங்களுக்கு நன்றாகவே கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லணும். அதே போல் குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மருத்துவமனை செலவுகள் அப்படிங்கிறதும் சின்ன செலவுகள் இருக்குது. அதனால் உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துறது அப்படிங்கிறது, மருத்துவமனை செலவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் குடும்ப உறுப்பினர்களுக்கு உங்களுக்கும்.
அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல அற்புதமான பயிற்சியாக தான் இந்த பயிற்சி இருக்குது. அதனால் இதை நீங்கள் பயன்படுத்தி இந்த காலகட்டத்தை உங்களோட சுயசாதகத்தோடு ஒப்பிட்டு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எது சார்ந்த முயற்சிகளில் வெற்றி அடையலாம் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப சிறப்பாக பார்த்துக்கலாம். மிதுனராசி அன்பர்கள் அனைவருக்கும் நமது அன்பான வணக்கங்கள். நிறைய ஜாதகங்களை நம்ம சேனல் மூலமாக நமக்கு அனுப்பியிருக்கீங்க. உங்கள் ஜாதகத்தில் நிறைய விஷயங்களை நம்ம பார்த்து நிறைய பேருக்கு நல்ல நல்ல விஷயங்களை சொல்லி நிறைய நிறைவுகள் நடந்திருக்கு. நன்றிகள்லாம் நிறைய பேர் தெரிவிச்சிருக்கீங்க. அந்த வகையில் நமது பாலசுப்ரமணிய அவர்களால் நமது சேனல் மூலமாக உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.